அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான பிரியாணி ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து ஈஸ்டர்னோட பாம்பே பிரியாணி மசாலா தான். இந்த ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் சிக்கன் கரெக்டாக இருக்கும். ஸோ நைட்டே சிக்கனை நல்லா கழுவி அதில் ஒரு பேக்கெட் பிரியாணி மசாலாவை போட்டு இஞ்சி பூண்டு தயிர் லெமன் ஊற்றி ஓவர் நைட் மேரினேட் பண்ணிக்கோங்க. மறுநாள் காலையில் உங்கள் பிரியாணி பாட் எடுத்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு அதில் பிக் சைஸ்டு ஆனியன் ஒரு 5 எடுத்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் டு 7 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நீங்கள் திறக்கும் போது என்ன ஆகுனா ஒரு வாட்டி நீங்கள் திறக்கும் போதும் ஒரு 2-3 டைம்ஸ்லேயே உங்களோட அனியன்ஸ் எல்லாமே நல்லாவே ப்ரௌன் ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் நின்று வதக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பாருங்கள், இதை நான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மூடிட்டு திருப்பி நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு பிரியாணிக்கு தேவையான அனியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா இந்த டைமில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் புதினா அண்ட் கொத்தமல்லி இதை போட்டு நல்ல ஃப்ளேவர் வரும்போது, நல்ல அரோமா வரும்போது நீங்கள் வந்து உங்களோட மேரினேட் பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க கரெக்ட் டைம். நீங்கள் சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வச்சுருங்க அரிசி வேகிறதுக்காக. சிக்கன்றதுனால இது ரொம்ப ஈஸியாகவே வெந்துடும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த டைமில் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பக்கத்தில் தண்ணியும் வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ப்ரைட் ஆஃப் பாகிஸ்தான் எடுத்திருக்கேன். XXL. அது நல்லா லாங் ரேஞ்சாக இருக்கணுன்றதுனால நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நான் அரிசியும் ஆட் பண்ணி கரெக்டாக 7லேருந்து 10 மினிட்ஸ் வேக வைங்க. அப்போது உங்களுக்கு 70 to 75% குக் ஆகிருக்கும். குக் ஆனதுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு அதை நீங்கள் உங்கள் பிரியாணி பாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்லாம் பண்ண வேணாம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா கலர் தேவைன்னா லெமன் ஜூஸில் லைட்டாக ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் கலர் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் நெய் மட்டும் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இந்த டைமில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணி பாட்டாக இருந்துச்சுன்னா மேலே வெயிட் வைங்க. நான் குக்கரில் போட்டிருக்கிறதுனால நான் விசில் மட்டும் போட்டுக்கிட்டேன். கீழே தோசைக்கல் வச்சு தம் வச்சுட்டேன். கரெக்டாக 15 மினிட்ஸ் தம் வைங்க. இந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பிரியாணி இஸ் ரெடி டு ஈட். இங்கே பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டலை, அரிசி சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம மசாலாலாம் கீழே இருக்கும் இல்லையா? ஸோ சைடில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மசாலா சிக்கன் பீஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சர்வ் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தாங்க. தக்காளி கூட தேவை கிடையாது. நீங்கள் நைட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிட்டீங்கன்னா காலையில் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. வெரைட்டி ரைஸ் பண்ணுற அளவு தான் எடுக்கும் இந்த டைமு. ஸோ ஸ்கூல் கோயிங் பசங்க, காலேஜ் கோயிங் பசங்க, இப்போ நம்மளே ஒர்க் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணணுன்னா கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம். டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க, சூப்பராக இருக்கும். இது நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது எடுத்தது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் வாட்சிங்.